ஹாய், ரேசன் பச்சரிசியில் நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அரிசியை நல்லா கழுவி மாடியில் காய போட்டு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து மாவு அரைச்சி வச்சுக்கணும். நான் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் மாவு வந்து 2 கப் எடுத்துருக்கிறேன். அதோட பொட்டுக்கடலை மாவு, அதாவது 2 கப் மாவுனா 1/2 கிலோ இருக்கும். அதுக்கு 6 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 6 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கிறேன். நல்லா இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிடணும். ஏன்னா நம்ம முறுக்கு செய்யும்போது நல்லா சலிச்சிட்டு குருணை எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி குருணையெல்லாம் வந்துடும். குருணையோடு போட்டோம்னா முறுக்கு வந்து டப்பு டப்புன்னு எண்ணெயில் வெடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 75 கிராம் பட்டரை நல்லா வந்து உருக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு, முறுக்குக்கு ரொம்ப உப்பு இருக்கக்கூடாது, ஒரு நார்மலாக தான் உப்பு இருக்கணும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், அப்புறம் பெருங்காயம், 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வாசனையாக முறுக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஓமம் தான். இந்த ஓமத்தை கையில் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஓமத்தை தூவி விட்டுறணும். அப்புறம் நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க பட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதோட ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். எல்லாமே ஒன்றா ஆகிடுற மாதிரி பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சுடுதண்ணி ஊற்றி தான் வந்து பிசையணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நான் வந்து கெட்டிலில் ஒரு நார்மல் சூடில் சுடுதண்ணியை வச்சு அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிறேன். முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த பக்கம் எண்ணெய் காயுது. இப்போது நம்ம முறுக்கு புளிகிறதுக்கு பார்த்திங்களா, நான் இந்த மாதிரி குழி இருக்குது பாருங்கள், இவ்வளோ சைஸ் ஓட்டை, இதில் 3 ஓட்டை இதில் எடுத்துருக்கிறேன் நான். அப்புறம் இந்த குழாயில் ஒரு நல்ல எண்ணெய் தடவிக்கணும், அப்போ தான் மாவு ஒட்டாது. போட்டாச்சா? இப்போ நம்ம முறுக்கு நல்லா பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவையான முறுக்கு தயார்.